request Hema Malini ma'am to come and deliver a short speech on this occasion. வணக்கம் வணக்கம். சாக்லேட்ஸ் கிட்ஸ், ஆமாம், இங்கே சாக்லேட் கிட்ஸ்ன்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா இனிப்பு நிறைய இருக்குது. ஒரு இனிப்பு இல்லை, ஒரு சாக்லேட் இல்லை இல்லையா? 5 ஏரியாவில் வேறு வச்சுருக்காங்க. ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு தான் சொல்லணும். ஸோ சாக்லேட் கிட்ஸ் ஃபேமிலிக்கு வணக்கம். என்ஜாய் பண்ணுறீங்களா ப்ரோக்ராமை? அடல்ட்ஸ், குழந்தைங்களை விட்டுருங்க, அவங்க உலகம் வேறு. அடல்ட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ என்ஜாய் பண்ணுறீங்களா? சரியா கேட்கல? எஸ், தட்ஸ் த ஃபயர். இந்த மேடை அப்படிங்கிறது வளர்ந்து வந்த குழந்தைங்களான உங்களுக்கு பல மேடை பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரோக்ராம் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மேடையை ஃபேஸ் பண்ணுற அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஒரே விஷயம்தான், கிளாப்ஸ். அதனால் இன்றைக்கி எந்த குழந்தை என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் ப்ளீஸ் நிறைய கிளாப் பண்ணுங்கள். கேன் யூ ஆல் டூ இட்? பண்ணுறீங்களா? செய்வீர்களா? தேங்க்யூ. ஒருத்தர் விசில் அடித்து எனக்கு எஸ் சொல்லியிருக்கிறாரு, தேங்க்யூ. நிர்மலா மேம் பற்றி ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். உங்களுக்கு தெரியுமா தெரியல, மேம் வந்து 2024 இன்ஸ்பிரேஷனல் குரு அவார்ட் வின் பண்ணாங்க நேஷ்னல் லெவலில். அது நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்பிரேஷனல் குரு அவார்டுங்கிறது எல்லாருக்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவிலேருந்து 25 மெம்பர்ஸை மட்டுமே செலக்ட் பண்ணி கொடுத்த ஒரு அவார்ட். அது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் போய் நிறைய ஜூரி மெம்பர்ஸ்லாம் தாண்டி உண்மையிலேயே இன்ஸ்பயர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஒரு பர்சன் ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம கிட்ஸே ஒரு ப்ரூஃப். நல்லா இருக்கு இல்லையா? ஆமாவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு மேம் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய பேரண்ட்ஸ் இதுதான் மேம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் ஃபீல் பண்ணிங்களா? எல்லாரும் ஃபீல் பண்ணிங்களா? எஸ், 350 பீப்புள் இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னாங்க. பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? 10%. 10%, அதாவது 35 தான் ஃபில்லே பண்ணியிருக்கிறது. ஸோ பேரண்ட்ஸோடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்துருப்பீங்க. மேம் கொடுத்த அந்த ஒரு ஷீட்டில் உட்காந்து நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணேன். நம்ம பேரண்ட்ஸ்க்கு எதாவது நல்ல விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. ஹலோ, நீ யார் அப்படின்னு கேட்கலாம். சொல்லிடுறேன். நான் வந்து 15 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியிலே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜ் பிஹெச்டி வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஆஃபீஸ், சிஇஓ, டிரெக்டர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா கிரேடுக்கும் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். 1-to-1 கோச்சிங் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறது அங்கே போய் எப்படி ரிசல்ட் வருதுங்கிற கிராஃப் எங்களுக்கு நல்லாவே புரியுது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அந்த ஷீட்டில் கேட்ட கொஸ்டினில் காமனாக பேரண்ட்ஸ் கேட்ட 2 விஷயம் நான் அதுக்கு அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த கம்ப்ளைண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று வந்து, என் குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹைப்பராக இருக்கா, சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறது முக்கவாசி பேரண்ட்ஸோடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. செகண்ட் வந்து ஸ்க்ரீன் டைம். இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணுமோ? எஸ், ஸ்க்ரீன் டைம், நிறைய ஃபோன் பார்க்குறா அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறதோடைய பிகினிங்க்கு போகணும். ஆரம்ப பள்ளியில் இருக்கும். ஸோ ஆரம்பத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும் இல்லையா? இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆகி உங்ககிட்ட தான். விதை ஒன்று போட என்ன முளைக்கும்? சுரை. கரெக்ட். என்ன போடுறோமோ அதுதான் விளையும். கரெக்டாக? ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. நம்மளுடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களோ, அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது நம்மக்கிட்ட தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுன்னாக்கா, அப்பா இல்லை அம்மா நிறைய ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்கனாக்கா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அதை கற்றுக்கும். அப்பா இல்லாட்டி அம்மா எப்போவும் படிச்சுட்டே இருக்கிறாங்கன்னா குழந்தையும் அதை தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும். அப்பா இல்லாட்டி அம்மா எப்பவும் தீட்டிகிட்டே இருக்காங்கன்னா நானும் அதை தான் செய்யணும்னு நினைக்கும். ஸோ இது எல்லாமே ஆரம்பம் உங்ககிட்ட இருந்து தான்.
மேடம் இது வந்து ஸ்கூல் ஈவெண்ட், அதனால் நாங்கள் ஸ்கூலில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். ஸ்கூலான பர்பஸ் டோட்டலாக வேறு. ஸ்கூல் உடைய பர்பஸ் இஸ் மச் மச் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா? ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஒவ்வொரு அப்பா அம்மா உங்கள் 2 பேரை தான் அந்த குழந்தை ஹீரோ ஹீரோயினாவே பார்க்கும் லைஃப் லாங். ஓகே, இப்போ அந்த ஹீரோ யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த படத்தில் வர ஹீரோ எப்பவும் ஃபோனே நோண்டிட்டு இருந்தாருன்னா ஒரு ஹீரோ நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி அந்த படத்தில் வர ஹீரோயின் எப்பவும் திட்டிகிட்டே இருந்தா இல்லை பிஸியாகவே இருந்தா அந்த ஹீரோயின் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஹீரோ ஹீரோயின்கான ரோல் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. தாத்தா பாட்டிக்கான ரோல் கண்டிப்பாக இருக்குது. இங்கே நடக்கிற விஷயம் என்னன்னாக்கா, இங்கே 90s கிட்ஸ் ஒரு சிலர் இருப்பீங்க பேரண்ட்ஸாக, 2K கிட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பீங்க பேரண்ட்ஸாக. எஸ், அது கண்டிப்பாக இருக்கும். 2K கிட்ஸ் கொஞ்சம் அவங்களே கிட்ட இருந்து இப்போ தான் பேரண்ட்டுக்கு மாறுவாங்க. ஸோ அந்த குழந்தைய வளர்க்குறதுல ஒரு பெரிய கேப் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தட்ஸ் குவைட் நார்மல். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் நல்ல விதமாக காட்டுங்க. எப்படி? மேம் நானும் வந்து நிறைய வேலை பார்க்குறேன், ஆஃபீஸ் போகிறேன், வீட்டு வேலை பார்க்குறேன், நிறைய இருக்குது. நான் எப்படி என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறது? என்னால் என் குழந்தைக்கு ஃபோக்கஸ் கொடுக்க முடியலையே, நானும் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பார்த்தா தானே எனக்கு ஒரு ரிலீவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாறுங்க. உங்கள் குழந்தைக்காக நீங்கள் கொஞ்சம் மாறுங்க. எப்படி? குழந்தைங்களோட நிறைய விளையாடுங்க, பாடுங்க, ஆடுங்க, விளையாடுங்க. நீங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபோன் பார்க்க தான் செய்வாங்க. இன்றைக்கி நீங்கள் அடல்ட்டாக அதை விட்டுற முடியும், ஆனால் குழந்தை அதை விடாது. அதனால தான் குழந்தைங்கள ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பீயிங்காக பார்க்குறோம். நீங்கள் சின்னதாக ஆரம்பிக்கிறது, அதாவது நீங்கள் 8 படி தாண்டிங்கன்னா உங்கள் குழந்தை 16 படி தாண்டும். அப்போ எங்கே ஸ்டார்டிங் இருக்குதுன்னு தெரியுதா? உங்களுடைய பாயிண்ட் 1னாலும் அவங்களுடைய பாயிண்ட் டபுள் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்களோட விளையாட முடியுமோ அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது. சின்ன சின்ன லெவலில் விளையாடுங்க. அதுக்காக நான் எக்ஸ்பென்சிவாக டாய்ஸ் வாங்குங்கன்னு சொல்லவே மாட்டேன். சின்ன சின்ன விளையாட்டுக்கு விளையாடுங்க. எல்லோரும் நீங்கள் சின்ன வயசில் என்ன விளையாடுனீங்க, என்ன மாதிரி கேம்ஸ்? இப்போ நிறைய யூடியூப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு விளையாடுங்க. மொட்டை மாடி இருக்குமா, போய் எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுங்கன்னா சின்ன சின்ன விளையாட்டுகளை விளையாடுங்க. ரொம்ப வேண்டாம், தாத்தா பாட்டியோடு விளையாட விடுங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. இப்போ அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னே தெரியாது. அந்த குழந்தை உங்களை மட்டும் இல்லை, அதோடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கு. இப்போ அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாருக்கு தெரியும், ஒரு மாமா ஃப்ரெண்ட் ஆகலாம், ஒரு சித்தப்பா ஃப்ரெண்ட் ஆகலாம். இந்த மாதிரி இவ்வளோ வாய்ப்பும் நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க, நிறைய விஷயங்களை பார்க்க விடுங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற எந்த ஒரு விஷயமே வந்து ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் கிடையாது. இது எல்லாமே சின்ன சின்ன எஃபர்ட்ஸ். நீங்கள் இதை எடுக்க எடுக்க உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. நான் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ஈவெண்ட் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களெல்லாம் வந்து வச்சு ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு குழந்தை மட்டும் தானும் அழுவாமல் பக்கத்தில் இருக்கிற குழந்தையும் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த ஒரு குழந்தை மட்டும் இப்படியெல்லாம் அட்வான்ஸாக யோசிக்குது, மெச்சூர்டாக யோசிக்குது அப்படின்னு. இதுனா அர்ஜுன் அம்மா யார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. பட் ஃபன்னி திங் என்னன்னாக்கா, அவங்க அப்பா வந்து நிறைய ஊருக்கு கூட்டிகிட்டு போவாராம். ஏன்னா அவருக்கு ட்ராவல் தான் வந்து பேசிக்காக ஜாபே. ஸோ அவர் ட்ராவல் பண்ணும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு போய், குழந்தைங்கள் கூட்டிகிட்டு போய் எப்படி எல்லோரும் பழகுறாங்க, எப்படி எல்லாரோடையும் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த குழந்தை அழலை, பக்கத்தில் இருக்கிற குழந்தையும் சமாதானப்படுத்துது. புரியுதுங்களா? மெச்சூரிட்டிங்கிறது இன்றைக்கி அதுதான். நீங்கள் எந்த ஒரு விஷயமும் குழந்தைங்களுக்கு சொல்கிறத விட, உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறத விட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை ரொம்ப அழகாக காப்பி பண்ணுவாங்க. நடக்குதா இப்போவே வீட்டில்? அப்பா எப்படி நடப்பார், தாத்தா எப்படி நடப்பார், இதெல்லாம் நடந்து காட்டுதா? எஸ். நடக்குதா இல்லையா? எஸ். வெரி குட். ஸோ இதே விஷயம்தான் நம்மளுடைய குழந்தைங்களுடைய லைஃப் லாங் நடக்க போகுது. ஸோ நீங்கள் தான் அந்த குழந்தையோடைய ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொஞ்சம் உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் நிறைய மாற்றலாம். சரி மேம், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணால் மட்டும் என் குழந்தை நல்லபடியாக வளர முடியுமா, வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா,
நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதுவாக இருக்கும்னாக்கா, தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ட்ரெடிஷனை சொல்லிக் கொடுங்க. நம்மளுடைய ட்ரெடிஷன், அதாவது யாராவது வந்தாங்கன்னா தண்ணி கொடுங்க, யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தாங்கனாக்கா பேசுங்க, கிண்டல் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம் அதுதான். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு சித்தப்பா இருப்பார், இல்லை ஒரு அண்ணன் இருப்பான், அவன் வந்து ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த குழந்தை ஒரு நாள் நீ கிண்டல் பண்ண அப்படின்னா ட்ரையே பண்ணாது லைஃப் லாங். நாங்கள் பார்த்ததில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு கேஸ் ஒன்று சொல்கிறேன். ஒரு குழந்தை 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கிட்னி ஸ்டோன் இருந்தது. நம்புறீங்களா? 6th 7th படிக்கிற குழந்தைக்கு கிட்னி ஸ்டோன். காரணம் என்னென்னா, யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் ரெஸ்ட் ரூம் போகணுமான்னு. எங்கேயோ ஏதோ ஒன்று அந்த குழந்தைய தாக்கம், எவ்வளோ தாக்கம் இருக்குது பாருங்கள். டாக்டர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. இதுதாங்க கிட்னி ஸ்டோன் இந்த ஏஜில். அந்த குழந்தை அப்புறம் பேச சொல்லுது, நான் வந்து ஸ்கூல்லலாம் வந்து யூரின் போக மாட்டேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் தான். இங்கே இருக்கிற ஒரு குழந்தையும் அந்த மனிதர்களுக்கு மாதிரியே வளர்ந்து வர போகிற இளம் தலைமுறை. இங்கே இருக்கிற யாராலையும் நம்மளோட நேச்சர் காலை ஸ்டாப் பண்ண முடியாது. இதுக்கு யாருமே அகெயின்ஸ்டும் கிடையாது. கரெக்டுங்களா? எஸ், பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஒத்துக்குவீங்க. இப்போ யார் கிண்டல் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குதுன்றது தான் பயமே. அந்த ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தர் ஒரு நாள் சொன்னதுனால அந்த குழந்தை எப்படியெல்லாம் மன வருத்தம் பட்டிருந்தா அது கிட்னி ஸ்டோன் வர அளவு போயிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் குழந்தைங்க செய்கிறது, அது சின்ன சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. எப்படி நடந்துக்கணும், எல்லாருக்கூடையும் பேசணும், சிரிக்கணும், விளையாடணும், பகிர்ந்து உண்ணணும். இதெல்லாம் சொல்ல அந்த குழந்தைங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளர்ந்து வருவாங்க இல்லையா? நம்ம குழந்தைங்க நல்ல ஹியூமன் பீயிங்காக வரணும் இல்லையா? நல்ல மனிதராக வருவாங்களா? எஸ் ஆர் நோ? சாக்லேட் கிட்ஸ் இந்த பேர் இன்னைக்கு நம்ம குடுவாஞ்சேரியில் பேசிகிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரமே இந்த ஒரு தடம் அடுத்த லெவல் போக உங்களுடைய கிட்ஸோடைய பேர் மூலிமா சாக்லேட் கிட்ஸ்க்கு ஐடென்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.